வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு ஆதரவு கொடுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க தயாராகி விட்டார்கள். இன்று மாலை அந்த கடிதத்தை விஜயிடம் கொடுக்க உள்ளார்கள். இது ஃபர்ஸ்ட் தகவல். இதுதான் பிரேக்கிங். இப்ப இதற்கு இடையில இன்னைக்கு நேற்று 2 நாள் வெவ்வேறு விஷயங்கள் போச்சு. அதாவது எடப்பாடி சிஎம் ஆகிறாரு, திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போகுது அப்படின்ற தகவல்லாம் வந்தது. நாம கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் இல்ல சப்ஜெக்ட். நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அவர் செய்ய வேண்டியதை நிறைய விஷயங்களை செய்ய தவறிவிட்டார். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அவர் வெளியே வந்திருக்க வேண்டும். சில தலைவர்களை, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரையும் அவங்க அலுவலகத்துக்கு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அலுவலகத்துக்கு இவரே போயிருக்கணும். போயிட்டு உட்கார்ந்து பேசியிருக்கணும். குறிப்பா நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, சில பெரும் தலைவர்களை, உங்களை விட வயது மூத்த தலைவர்களை ஒரு தகவல் சொல்லிட்டு போய் அவர்கள் கூட உட்கார்ந்து, பழசெல்லாம் மறந்துருங்க, தேர்தல் பிரச்சாரம்ன்றது வேற, இப்ப நாம ஆட்சிக்கு வரோம், நல்ல ஆலோசனை வழங்குங்க, ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் பேசியிருக்கணும். முதல்ல அது பேச தவறிட்டார் விஜய். 1. 2வது, கவர்னருக்கு கடிதம் கொடுக்கும்போது அந்த கடிதத்துல சில குளறுபடிகள். நீங்க எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை மட்டும், நாங்கள் 118க்கு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கோம். இருக்கிற கட்சிகளில் தனிபெரும் கட்சியாக தாவேகா இருக்கிறது. ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் என்கின்ற முறையில் ஜோசப் விஜய் என்கின்ற என்னை பதவி பிரமாணம் செய்வதற்கு அழைக்க வேண்டும். இதுதான் வாசகம். இதெல்லாம் அதுல இருக்கணும். அதை கொடுத்திருக்கணும். அதை நீங்க கொடுக்க தவறிட்டீங்க. அந்த கடிதம் சொதப்பல். சரி, அதுக்கு அடுத்த ஒரு கடிதம் கொடுக்க போனீங்க. காங்கிரசினுடைய ஆதரவு கடிதங்களையும் எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க. உங்களுக்கு 108, காங்கிரசினுடைய ஆதரவு கடிதம் ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இன்னும் 6 உறுப்பினர் தேவைன்னு கவர்னர் வழக்கமா கேட்கறது வழக்கம். அதை கேட்டிருக்காரு. அதையும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க, நாம பதவி பிரமாணத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க கடிதம் கொடுத்த முறையை தவறா பண்ணிட்டு கவர்னர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது. நீங்க உங்க கட்சி எத்தனை ஜெயிச்சிருக்குதோ அந்த லிஸ்ட்டை மட்டும் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா பெரிய கட்சி என்ற அடிப்படையில அவங்க கூப்பிட்டுருப்பாங்க, அது இயல்பா. ஆனா நீங்க காங்கிரஸையும் சேர்த்து இணைச்சதுனால அப்ப 108, 113 இருக்குதே, மீதி என்ன ஆகுறது, இன்னும் 6 வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேசிக். சரி, புதிய கட்சி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கோ அல்லது நீங்க யாருடைய ஆலோசனை கேட்காம இருப்பதோ ஏதோ ஒரு காரணம் உங்களால அந்த மாதிரி கொடுக்க முடியல. இதற்கு இடையில இந்த தாவேக்கானுடைய, நம்ம பழைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அந்த சின்ன சிறுசுகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, விஜய் முதலமைச்சர் ஆகாம இருப்பதற்கு ஸ்டாலின் சதி செய்கிறார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கட்டமைப்பு. என்ன ஆயிரு? இன்னும் திமுக விட்டு நீங்க வெளியிலே வரலையா? என்ன மாதிரியான மனநிலை, என்ன மாதிரியான மூளை? நான் ரோட்ல போய் நிக்கிறேன், விஜய் முதலமைச்சர் ஆக விட மாட்டீங்களா அப்படின்றோம். என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டா, திமுக விடாது இல்ல, முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் திமுக கட்சி தொடங்கினாங்களா? விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் திமுக கட்சி தொடங்குறாங்களா? நீங்க எந்த நோகாம கொண்டு போயிட்டு 3 கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல நோகாம போயிட்டு முதலமைச்சர் சீட்ல உட்காந்துக்கணும், அதுக்குதான் திமுக இருக்குதா? அதுக்கு திமுகவை பயன்படுத்திக்கிறீங்க. உங்க அரிப்புக்கு திமுகவை பயன்படுத்துறீங்க, அவ்வளவுதானே? என்ன மனநிலை ஆகிடுது? நீங்களா யார் கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டீங்களா? ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? திமுகவை திட்டி, திமுக கூட்டணியை திட்டி நீங்க தேர்தல்ல வாக்கு கேட்டீங்க. இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அந்த திமுக கூட்டணியில நின்று ஜெயிச்ச கட்சியா நீ கூப்பிடுறேன். அண்ணா திமுகவை திட்டவே இல்லையே, பாரதிய ஜனதா கட்சியை திட்டவே இல்லையே, பாட்டாளி மக்கள் கட்சியை திட்டவே இல்லையே, அவங்கள கூப்பிட வேண்டித்தானே? நீங்க அண்ணா திமுகன்ற ஒரு பேச்சை வாயே திறக்காம இருக்கிறீங்க. சரி, திமுகவை மட்டும்தான் திட்டினீங்க, திமுக தான் தீய சக்தின்னு சொன்னீங்க. இப்ப அந்த திமுகவுல கூட்டணியில ஜெயிச்ச கட்சி மட்டும் உங்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வருவாங்களா? ஈஸியா? இத கூட ஸ்டாலின் தான் உங்களுக்கு தயவு காட்டி இருக்கிறார். மனசுல வச்சுக்கீங்க. ஸ்டாலின் போட்ட பிச்சை நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு. ஸ்டாலின் தயவு இல்லாம உங்களால முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. இன்னமும் சொல்றேன், கேட்டுங்க, எழுதி வச்சுக்கீங்க. 6 மாசம் கழிச்சு ஸ்டாலின் தயவு இல்லாம உங்களால 5 வருஷம் தொடரவே முடியாது முதலமைச்சர் சீட்ல. நான் வேணா எழுதி தரேன். அவர் கண் அசைச்சாருன்னா இந்த கட்சி அப்படியே வெளில வந்துடும். அவருடைய கண் அசைவில் உட்கார்ந்து இருக்குது இந்த கட்சி. இப்பவும் 2 நாளைக்கு முன்னாடி
அவர்கிட்ட போய் 3 கட்சியினுடைய தலைவர்களும் போயிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப பேசும்போது நீங்க என்ன எது சரின்னு படுதோ அந்த முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த முடிவினுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு சரி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. உங்க லட்சணத்துக்கு நீங்க உள்ள கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுக்குறேன்னு நீங்க, ஆனா அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற தகவல் வருது. இந்த கொஞ்ச நேரம் போனாதான் தெரியும் எல்லாமே. ஆக நீங்க யாரை திட்டலையோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அதை விட்டுட்டு நீங்க திமுகவை திட்டிட்டு தேர்தலில் ஜெயிச்சிங்கல்ல, ஜெயிச்ச பின்னாடி என்ன சொன்னாரு இந்த ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? இனிமே திமுக அண்ணா திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் பூரா ஜெயிலுக்கு போயிடுவாங்க, அனுப்பிடுவீங்களா நீங்க? இதெல்லாம் பேச்சா? வெற்றி பெற்ற கூட சில்லறை தெளிவா தெரியுது. ஒரு மெச்சூரிட்டியே இல்லை, சிந்திக்கிற அறிவு இல்லை. ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களால ஃபில்அப் பண்ண முடியாது. நீங்க முதலமைச்சர் சீட்ல போய் உட்காரீங்க, பழைய அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியாத போனதை கூட திமுக தான் காரணம்னு. உங்களுக்கு ஒரு கவர்னருக்கு ஒரு லெட்டர் எழுத தெரியல முறையா, அதுக்கு திமுக தான் காரணம். இந்த மனநிலையை முதல்ல அது விலகி வரணும். நீங்க இன்னைக்கு திமுக காரனுடைய உழைப்பால நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. திமுக காரனுடைய உழைப்பு காரணமா அந்த உழைப்பால வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த உழைப்பால வெற்றி பெற்ற காங்கிரஸ், அந்த உழைப்பால வெற்றி பெற்ற இடதுசாரிகள், அவங்களுடைய தயவுல நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆக போறீங்க அப்படின்றத மனசுல வைங்க. முதல்ல உங்க உழைப்பால் மட்டுமே நீங்க முதலமைச்சர் ஆகல, திமுகவுடைய தொண்டனுடைய உழைப்பினாலும் நீங்க முதலமைச்சர் ஆக போறீங்க. இதெல்லாம் இல்லாம திமுக காரண திட்டுறது, திமுக தான் காரணம்ன்றது என்ன? சரி, அதுதான் உங்களுக்கு நாங்க ஆரம்பத்திலிருந்தே சொன்னது. இன்னைக்காவது நீங்க திருந்துவீங்க, இனிமேலாவது திருந்துவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்காது அப்படின்றது எனக்கு எங்களை போன்றவர்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவரு நீங்க யாரு? நீங்க எப்ப ஜோசப் விஜய்ன்னு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க? வெறும் விஜயா இருந்தீங்க. வெறும் விஜயா இருந்து கொண்டு உங்களுக்கான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிங்க, ரசிகர் மன்றத்தை உருவாக்குனீங்க. ஒரு கட்டத்துல நீங்க ஜோசப் விஜயா வெளியில வரீங்க. அப்படி ஜோசப் விஜயா வெளியில வரும்போது உங்களுக்கு மேல ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் யார்? பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தலைவர்கள், RSS தலைவர்கள் மத்தியில ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்து மதத்தினுடைய பின்பற்றக்கூடியவர்கள், இந்து மத தீவிரவாதிகள். இந்து மதத்தை பாதுகாக்க வந்த பிதாமகன் சொல்லிட்டு இந்து மக்களை மூளை சலவை செய்து வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மேல அவங்கதான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க ஜோசப் என்ற கிறிஸ்துவ பேனரை முன்னாடி போட்டுட்டு நிக்கிறீங்க. நீங்க எப்படி வெற்றி பெற்ற பின்னாடி எப்படி இருந்திருக்கணும்? வெற்றி பெற்ற உடனே அவசரமா காங்கிரஸ் ஏன் கூப்பிட்டீங்க? அவங்களையும் கூப்பிட்டு முதல்ல கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சீங்க. ஓ, நாங்க வெற்றி பெற்றோம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை, பெரிய கட்சியை முதல்ல நாங்க தூக்கிட்டோம், எங்க வெற்றி பத்தியா அப்படின்னு அப்படி கை தூக்குறதுக்காக நீங்க அந்த வேலையை செஞ்சீங்க. மேல மத்தியில் இருக்கிறவனுக்கு ஜோசப்பும் பிடிக்காது, அல்லா பக்ஷியும் பிடிக்காது, காங்கிரஸையும் பிடிக்காது. புரியுதா? இவன் எப்படி உங்களை பதவி பிரமாணம் செய்ய விடுவான்? இந்த பேசிக் கூட உங்களுக்கு தெரியலையா? இதுக்கு திமுக தான் காரணமா? இதுக்கு திமுக காரணம்? பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இஸ்லாமியர்களை பிடிக்காது, கிறிஸ்தவர்களை பிடிக்காது, அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸையும் பிடிக்காது. இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய திமுகவையும் பிடிக்காது, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய திமுகவையும் பிடிக்காது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஆட்சி நடத்த முடியும் அப்படின்ற குறைந்தபட்சம் ஒரு யோசனை உங்களுக்கு வந்திருக்கணும். நீங்க முதல்ல போயிட்டு காங்கிரஸ் இல்லாம லெட்டர் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் பதவி வருமானம் நீங்க நினைச்ச மாதிரி எடுத்திருக்க முடியும். நீங்க காங்கிரஸ் கூட கூட்டு போன உடனே அவனுக்கு வேலை அமித்ஷாவுக்கு எரியுமா எரியாதா? அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க புத்திசாலித்தனத்தை சிந்திக்கின்ற ஆற்றலை நீங்கள் விட்டு திமுக மீது பழிய சுமத்தத்திலேயே நீங்க காலத்தை கடத்துகிறீர்கள். என்ன நீங்க ஆட்சிக்கு போய் உட்காந்துட்டு ஏங்க இந்த திட்டம் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்டா இதுக்கும் திமுக தான் காரணம். ஏங்க மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் போய் சேரலையாங்க? என்னங்க ஆச்சு? ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, 2500 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சு? திமுக தான் காரணம். நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, சொல்ல முயற்சி செய்யாதீங்க. இது மிகப்பெரிய தவறு. ஆட்சி என்பது, அதிகாரம் என்பது அது எல்லா மக்களுக்கும் சேர்ந்தது. 2021 ஆட்சிக்கு வந்த பின்னாடி மு.க. ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர்.
ஓட்டு போட்டவர்களை மகிழ்ச்சியாக இருக்குமாறு நான் பணி செய்வேன். ஓட்டு போடாதவர்கள் ஐயோ இந்த ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாம விட்டு விட்டுமே என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்காகவும் நான் உழைப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் மனிதர். நீங்க வந்த உடனே பதவி வருமானம் கூட எடுத்துக்கல, திமுக பூரா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான் அப்படின்னு அந்த உயர்ந்த மனிதர் ஒருத்தர் சொல்றாரு. இது என்ன போக்கு? எதுவோ வாழ்த்துக்கள். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவி பிரமாணம் எடுக்க இருக்கிறார். அவரோடு சில நபர்களும் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் ஆகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, தடையும் இல்லை இப்போதைக்கு. நன்றி.